தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் ஸ்டாலின் சார் போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. நடிகரும் டிவிகே தலைவருமான விஜய் அவர்கள் சிஎம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நடிகர் ரஜினிகாந்த் எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்கல. ஆனா இப்போ கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, விஜய் வெற்றி பெற்ற சிஎம் சீட்ல உட்கார்ந்த உடனே எக்ஸ்தலத்துல நான் வாழ்த்து தெரிவிச்சேன், அதை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல. அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா, விஜய் மீது எனக்கு பொறாம இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கிளப்பி விட்டுட்டீங்க. அரசியலே நான் கிடையாது, அரசியல்வாதி நான் கிடையாது. இப்படி இருக்க சமயத்துல விஜய் மீது எனக்கு ஏன் பொறாம வரப்போகுது? ஒருவேளை கமல்ஹாசன் சிஎம் இருந்தா கூட எனக்கு மேபி பொறாம வந்திருக்கலாம், கூட வந்திருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்றாரு. எனக்கும் விஜய்க்கும் ஒரு தலைமுறை கேப்பே இருக்கு. விஜய் நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். அவரை பார்த்து எனக்கு என்ன பொறாம வரப்போகுது? அவர் எம்ஜிஆர், என்டிஆர் இவங்கள சாதனையெல்லாம் முறியடிச்சிருக்காரு. மத்தியில பாஜக, மாநிலத்துல 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளா நின்று போராடி ஜெயிச்சிருக்காரு. அதுல எனக்கு பொறாம எல்லாம் கிடையாது, ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் தான் இருந்துச்சு. அதுவும் சினிமா துறையில இப்படி பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். அப்புறம் இன்னொரு சர்ச்சை வேற கிளப்பி விட்டிய, 2 மாநில கட்சியில நான் இணைச்சு விஜய் சிஎம் ஆக்க விடாம பண்றேன் அப்படின்னு. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? திமுக தலைவர் ஸ்டாலின் எனக்கு ரொம்ப நாள் நண்பர். அவர் நான் யதார்த்தமா சந்திச்சேன். அவர் குளத்தூர் தொகுதியில தோத்தது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதனால நான் அவர் நேரில் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். இதற்கு இடையில விஜயை நான் முதல்வராக்காம தடுக்கிறேன், 2 மாநில கட்சியில இணைக்கிறதுக்கு போராடுறேன், பேச்சுவார்த்தை நடத்துறேன், இப்படிலாம் பேசுறதுக்கு நான் ஒன்றும் தரங்கட்ட ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஆளு ரஜினிகாந்த் கிடையாது. நான் அரசியலுக்கு வரவில்லை என்ற ஆதங்கம் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருக்குது. அதை என்னால புரிஞ்சுக்கிற முடியுது. நான் அரசியலுக்கு வந்திருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குச்சமே இல்ல. இதற்கு இடையில முன்னாடி ஏர்போர்ட்ல எந்த ஒரு பேட்டியும் கொடுக்காம ரஜினிகாந்த் போனாரு. அது சர்ச்சையாச்சு. ஏன்னா விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதற்கும் பதில் எழுதியிருக்காரு ரஜினிகாந்த். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் ஏர்போர்ட்ல போயிட்டு மீடியாக்காரங்க யாரும் இருக்காங்களா கேட்டேன், ஆனா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் போயிட்டேன். ஆனா திடீர்னு ஒருத்தர் போனை தூக்கிட்டு விஜய் சிஎம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு. ஆனா அவரை பார்த்தா மீடியாக்காரர் மாதிரி தெரியல. அதனால நான் எதுவும் பேசாம அப்படியே போயிட்டேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. உடனே நான் விஜய்க்கு வாழ்த்து சொல்ல அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டாங்க. சோ இதுக்கு இடையில ரஜினிகாந்த் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏன் போய் அவரை மீட் பண்ணல அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வெறும் சம்பிரதாயத்துக்காக போய் முதல்வரை விஜயை பார்க்கறத எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் மத்தியில விஜய்க்கு நிறைய ஆதரவும் நம்பிக்கையும் இருக்கு. விஜய் மக்களுக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. முதல்வர் விஜய்க்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். விஜய் மீது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. தொண்டர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்பையும் விஜய்க்கு கவனத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா அவர்களை செய்யற தப்பு விஜயை தான் பாதிக்கும். எனவே அரசியலை மிகவும் கவனமாக கையாளணும் விஜய்க்கு நான் சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியை முடிக்கிறாரு.